ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில், எல்லா ஸ்பைசஸ் திங்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பொன்னிறமாக ஆகத்துனே கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நல்லா குலைவாக வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமனையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1/2 kg பண்ணியிருக்கேன், அதுக்கு தக்கன வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக புதினா கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருந்ததும் ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வைக்கிக்கண்டு கொஞ்சம் சாப்பாடு குலைவாக வந்த மாதிரி ஆகிட்டு கடைசியாக நெய் வந்து ஆட் பண்ணி இறக்குனா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள் மறக்காமல்.